ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது எதுகை மோனை வார்த்தைகள். அதை இங்கிலீஷில் நாம் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த எதுகை மோனை வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்கும், அதை எப்படி நம்ம எழுதணும், எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கவனமாக பாருங்க. ஓகே குட்டீஸ், போலாமா? நான் எழுதுறேன், கவனமாக பாருங்க. முதல் எதுகை மோனை காடு, மாடு, பாடு. காடு, மாடு, பாடு. அடுத்தது கலை, மலை, வலை. கலை, மலை, வலை. அடுத்தது கண், எண், மண். கண், எண், மண். அடுத்தது வாய், காய், பாய். வாய், காய், பாய். அடுத்தது கடல், மடல், உடல். கடல், மடல், உடல். ஓகே குட்டீஸ், மறுபடியும் நான் சொல்றேன், கவனமா பாருங்க. எதுகை மோனை வார்த்தைகள் காடு, மாடு, பாடு. கலை, மலை, வலை. கண், எண், மண். வாய், காய், பாய். கடல், மடல், உடல். ஓகே குட்டீஸ், இன்னும் ஒரு 5 எதுகை மோனை வார்த்தைகள் பார்க்கலாம். அதே மாதிரி எழுதுறேன், கவனமா பாருங்க. வீடு, கூடு, மூடு. வீடு, கூடு, மூடு. அடுத்தது பல், கல், வில். பல், கல், வில். அடுத்தது அடுத்து ஒரு எதுகை மோனை வார்த்தைகள் பார்க்கலாமா? படி, கடி, அடி. படி, கடி, அடி. அடுத்தது கை, பை, தை. கை, பை, தை. அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். பட்டம், வட்டம், சட்டம். பட்டம், வட்டம், சட்டம். ஓகே குட்டீஸ், நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றேன். வீடு, கூடு, மூடு.
அடுத்தது பல், கல், வில். அடுத்தது அடி, கடி, அடி. அடுத்தது கை, பை, தை. அடுத்தது பட்டம், வட்டம், சட்டம். ஓகே குட்டீஸ், இன்னும் ஒரு 5 எதுகை மோனை வார்த்தைகள் நாம பார்க்க போறோம். கவனமா பாருங்க, நான் எழுதுறேன். இடி, மடி, படி. இடி, மடி, படி. அடுத்தது வானம், பானம், கானம். வானம், பானம், கானம். அடுத்தது இன்னொன்று போலாமா? சனி, பனி, கனி. சனி, பனி, கனி. இன்னொன்று போலாமா? இன்னொன்று அதே மாதிரி எதுகை மோனை எழுதுறேன் குட்டீஸ். வேகம், தேகம், மேகம். வேகம், தேகம், மேகம். ஓகே குட்டீஸ், கடைசியா ஒரு எதுகை மோனை எழுதுறேன், கவனமா பாருங்க. வண்ணம், எண்ணம், கிண்ணம். வண்ணம், எண்ணம், கிண்ணம். ஓகே குட்டீஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக பாருங்க. முதல்ல இருந்து இடி, மடி, படி. அடுத்தது வானம், பானம், கானம். அடுத்தது சனி, பனி, கனி. அடுத்தது வேகம், தேகம், மேகம். அடுத்தது வண்ணம், எண்ணம், கிண்ணம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம எதுகை மோனை, அதாவது ரைமிங் வேர்ட்ஸ், அதை தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்.